இந்த சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக நிச்சயம் பண்றாங்க. அது கூட தெரியாத இந்த பொண்ணு மாப்பிள்ளையோட தலையை பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கிறா. இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது இந்த பொண்ணு வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்றா, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதனால எல்லாருமே வந்துருங்கன்னு. அதுக்கப்புறமா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாட ஆரம்பிக்கிறா. இப்படி இந்த பக்கமா இந்த பொண்ணோட அம்மா என்னோட பொண்ணை கண்ணிங்களாடான்னு சொல்லி அங்க இருக்க பசங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க கோயில் அடிவாரத்துல விளையாண்டு இருக்கான்னு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்றாங்க, உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு கல்யாணம் நடக்க போது இங்க வந்து விளையாண்டு இருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா கல்யாண நாளும் வருது. அதனால அந்த பொண்ணோட மூக்குல ஒரு மூக்குத்தியை குத்தி பொண்ணையும் மாப்பிளையும் மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பொண்ணை பாத்துக்க இருக்காங்க. அதுக்கப்புறமா சடங்குகள் எல்லாத்தையுமே பண்ணிக்க இருக்கும்போது அங்க வந்து ஒரு சின்ன பையன் அந்த பொண்ணோட காதுல ஒரு விஷயத்த சொல்றான். அதாவது உனக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா இங்க கூட எல்லாம் வந்து விளையாட முடியாது, மாப்பிள்ளை வீட்டுல நீ ஒரு அடிமை மாதிரி இருக்கணும்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி எந்திரிச்சிடுறா. அப்ப மாப்பிள்ளையோட அப்பா கேக்குறாரு, என்னமா ஆச்சு உட்காருன்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு கல்யாணம் பிடிக்கல, அதனால என்ன விட்டுருங்கன்னு சொல்லும்போது அந்த வயசானவர் சொல்றாரு, லூசு மாதிரி பேசாம உட்காருமான்னு சொல்லும்போது இந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்றா. இதனால கடுப்பான அந்த வயசானவர் இந்த பொண்ணோட கண்ணத்திலே அரைஞ்சிடுறாரு. உடனே இந்த பொண்ணு வயசானவரோட கண்ணத்துல அரைஞ்சிட்டு என்னைய விடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி ஓடுனா அந்த இடத்துல இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாண்டுக்க இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து இந்த பொண்ணு கவலைப்படும் போது இந்த பொண்ணை பார்த்து இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுமே எதுவுமே பேசாம சில மாதிரி நிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல போன இந்த பொண்ணு அவளோட கழுத்துல இருந்த மாலைய அங்க இருந்த பையனோட கழுத்துல போட்டு எனக்கு கல்யாணம் நடக்கல, அதனால என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்குங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா இதை கேட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டு அந்த மாலையை ஒவ்வொருத்தவங்க கழுத்துலயும் போட்டு ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கமா மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த பொண்ணை தேடிட்டு வராங்க. அப்படி வந்தா அந்த இடத்துல இந்த பொண்ணு விளையாண்டுக்க இருக்கா. இதை பார்த்தோன்னா மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு அடங்காத பொண்ணை நீ கல்யாணம் பண்ணாம இருந்ததே நல்லதுதான், இவ்வளவு கல்யாணம் பண்ணனா குடும்பமே நாசமா போயிரும் சொல்லிட்டு மாப்பிள்ளைய கூப்பிட்டு அங்க இருந்து போறாரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க.